எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய அபிஷேகா அவர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களை கண்கள் கலங்க வைத்திருக்குது, கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இப்போ வெளியாகி மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. அப்படி நம்முடைய அபிஷேகா அவர்கள் என்ன பண்ணாங்க, எதனால் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயம் எதனால் இவ்வளவு பரபரப்பாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் நம்முடைய அபிஷேகா அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்தே அபிஷேகா அவர்கள் வெற்றி பெறுவார்களா இல்லையா அப்படிங்கிற மிக பெரும் அளவுக்கு ஒரு கவலையோடு இருக்கத்தான் செஞ்சோம். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அது சூப்பர் சிங்கர் ஆகட்டும் இல்லை இந்த சரிகமபா சீசன் முன்னாடி இருந்த 4 சீசன்களாகட்டும் எதுலேயுமே மக்களுக்கு பிடித்த கண்டஸ்டன்ஸ் வெற்றி பெறதே கிடையாது. இதை எதனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலைனாலும் பிக் பாஸ் ஆகட்டும், சூப்பர் சிங்கர் ஆகட்டும், சரிகமபா இதற்கு முன்னாடி நடந்த 4 சீசன்களாகட்டும் எதிலையுமே நமக்கு பிடித்த ஒரு போட்டியாளர் வெற்றி பெறதே கிடையாது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ஸ் தான் இருந்தது அபிஷேகா அவர்கள். அதனால் நமக்கு ஒரு மிக பெரும் அளவுக்கு பயம் இருந்துச்சு. நாமளும் ஆரம்பத்திலிருந்தே பேசிகிட்டு இருந்தோம், அவங்க வெற்றி பெறுவார்களா இல்லையா. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஆதரவு பெற்ற போட்டியாளர் அபிஷேகா அவர்கள். ஒருவேளை இந்த கார்ப்பரேட் நிறுவனம் மீண்டும் இந்த விஷயத்தை செஞ்சிருமா அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது நம்முடைய அபிஷேகா அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. முதல் பரிசும் பெற்றுட்டாங்க. 1 கோடி மதிப்புள்ள வீட்டையும் பெற்றுட்டாங்க. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு சந்தோஷத்தை எல்லாரும் பற்றிலுமே ஏற்படுத்திச்சு. ஆனால் பொதுவாகவே இவங்க இப்படி பண்ண மாட்டாங்களே, இவங்க பொதுவாகவே நமக்கு பிடிச்சவங்களெல்லாம் தோற்கடிச்சு தான் இவங்களுக்கு பழக்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எதனால் அபிஷேகா அவர்கள் இப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுந்துச்சு. அதற்கு பின்னாடி விசாரித்து பார்க்கும்போது உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அபிஷேகா அவர்களுக்கு மக்கள் ஆதரவு பெரும்பான்மை மக்களோ ஆதரவுலாம் கிடையாதான். எல்லாருடைய மக்கள் ஆதரவும் அபிஷேகாவுக்கு மட்டும்தான் இருந்துச்சான். 99% மக்கள் அபிஷேகா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். இந்த முறை மீண்டும் இந்த மாதிரி முன்ன மாதிரிலாம் ஏமாற்றிக்கிட்டு இருந்தால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் சரிகமபாவை புறக்கணிச்சுட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் தான் உண்மையான தீர்ப்பை கொடுத்துட்டாங்களாம். மக்களுடைய தீர்ப்பு அபிஷேகாவையே நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துக்கு கொடுத்துட்டாங்களாம். இதுதான் நேயர்களே உண்மையான விஷயம் நடந்திருக்குது. இப்படி இருக்கிறப்ப நம்முடைய அபிஷேகா அவர்களுடைய தீவிர ரசிகர் நம்முடைய முதல்வர் விஜய் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த சரிகமபா சீசன் 5 நடந்துகிட்டு இருக்கும்போது நிறைய தடவை பாராட்டியிருக்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் வியந்து பேசியிருக்கிறாரு. இந்த பாப்பா பாடுறதை பார்த்தா எங்களுக்கு அப்படியே ஆச்சரியகரமாக இருக்குது, எவ்வளோ அருமையாக பாடுது அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் பல முறை பாராட்டியிருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப முதல்வர் விஜய்க்கும் சங்கீதா அவர்களுக்கும் டைவர்ஸ் ஆகிருக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது சம்மந்தப்பட்ட ஹியரிங் கூட நேற்றும் இந்த நேற்றோ வர மாதிரி இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் எப்பயுமே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீசன் 5 எப்பயுமே நம்முடைய அபிஷேக் அவர்கள் பாடும்போது கண்டிப்பாக பார்த்துருவாராம். நம்முடைய அபிஷேக் அவர்களுடைய பாடல் பாடுறதை கண்டிப்பாக பார்த்துருவாராம். எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அதை கண்டிப்பாக பண்ணிட்டு வரான். அதற்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் ஒரு சிறு வயதில் யாருடைய உதவியுமே இல்லாமல் இவ்வளோ தூரம் ஒரு பொண்ணு வர்றது, மிகப்பெரிய ஒரு குழந்தை வர்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இவ்வளோ அருமையாக பாடல் பாடுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும். இரண்டாவது, அபிஷேகவை பார்க்கும்போது முதல்வர் விஜய் அவர்களுக்கு அவருடைய பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்குமா, அவருடைய பொண்ணு ஞாபகம் ரொம்பவே வருமா. அவருடைய பொண்ணு மேலே உயிரியே வச்சிருக்கிறாராம். ஆனால் கடந்த 5-6 வருடங்களாகவே அவருடைய பொண்ணு கிட்ட கூட அவர் பேசுறது கிடையாதான். அதனால் அபிஷேகா அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய பொண்ணு நினைப்பு அதிகமாக வந்துருமா. இப்போ அபிஷேகா அவர்கள் வென்று அபிஷேகா அவர்கள் கிட்ட அவர் பேசும்போது தன்னுடைய பொண்ணு கிட்ட பேசுகிற மாதிரியே அவருக்கு இருந்துச்சான். அவர் கண்கள் கலங்கி அழுது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சுற்றி இருக்கவங்ககிட்ட சொன்னாராம், என் பொண்ணுக்கிட்ட பேசியே 6 வருடத்துக்கு மேலே ஆகுது, அவர்கிட்ட ஒரு தடவையாவது பேசணும். நம்முடைய அபிஷேகிட்ட பேசும்போது என்னுடைய பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது, அவகிட்ட என்னுடைய பொண்ணை போய் ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஏக்கம் இன்னும் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காராம். நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.